வணக்கம். இன்னைக்கு நாம கேனனோட புத்தம் புது EOS R6 Mark III கேமராவை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இது சும்மா ஒரு அப்கிரேடா இல்ல நம்ம கதை சொல்ற விதத்தையே மாத்த போற ஒரு கருவியா? வாங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு அம்சமும் ஒரு கிரியேட்டரா உங்களுக்கு என்னென்ன செய்ய போகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த கேமராவுக்கு கேனன் கொடுக்கிற டேக்லைன். சமரசம் இல்லாத கதை சொல்லல். கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல, ஒரு பெரிய வாக்குறுதி மாதிரி தெரியுது. சரி, இந்த வாக்குறுதியில எவ்வளவு உண்மை இருக்குன்னு நாம இந்த முழு அலசல்லையும் பார்த்துடலாம். சரி, இந்த மார்க்கெட்டிங் வார்த்தைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலே ஒரு கிரியேட்டரா நம்ம கையில இந்த கேமரா வரும்போது இதுல இருக்கிற டெக்னாலஜி நம்ம வேலையில என்ன பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரப்போகுது, வாங்க ஆழமா உள்ள போய் பார்க்கலாம். எந்த ஒரு சூப்பரான கேமராவை புரிஞ்சுக்கணும்னாலும் நாம முதல்ல அதோட இதயத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். அதாவது அதோட சென்சார் மற்றும் ப்ராசஸர். இங்க தான் எல்லா மேஜிக்கும் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, 32.5 மெகா பிக்சல். இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா, நீங்க எடுக்கிற போட்டோஸ்ல இருக்கிற சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட இது பிடிச்சிடும். அது மட்டும் இல்ல, நீங்க எவ்வளவு வேணும்னாலும் கிராப் பண்ணிக்கலாம், குவாலிட்டி குறையாது. அந்த சுதந்திரம் தான் முக்கியம். சரி, சென்சார் இவ்வளோ டேட்டாவை கொடுக்குது, இது எல்லாம் ப்ராசஸ் பண்ண ஒரு பவர்ஃபுல்லான மூளை வேணும் இல்லையா? அதுதான் இந்த DIGX ப்ராசஸர். இதனால தான் உங்களுக்கு அந்த மின்னல் வேக பெர்ஃபார்மன்ஸ், அப்படியே தத்ரூபமா இருக்கிற கலர்ஸ், அப்புறம் அந்த வீடியோல வர ரோலிங் ஷட்டர் பிரச்சனையும் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ உங்க ஒர்க் ஃப்ளோ பத்தி யோசிச்சு பாருங்க. எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல முழு கண்ட்ரோல் வேணும்னு நினைச்சீங்கன்னா 14 பிட் ரா இருக்கு. இல்ல குவாலிட்டி குறையாம ஃபைல் சைஸ் சின்னதா வேணும்னா சீரா இருக்கு. அதுவும் இல்ல எடுத்தவுடனே சோஷியல் மீடியால ஷேர் பண்ணணுமா, அதுக்கு HEIF இருக்கு. சோ நீங்க எப்படி வேலை செஞ்சாலும் அதுக்கேத்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கு. ஓகே, போட்டோகிராஃபர்ஸ்க்கு இது ஒரு செம்ம ட்ரீட். ஆனா இது ஒரு ஹைபிரிட் கேமரா இல்லையா? சோ வாங்க இதோட வீடியோ பவரை பத்தி பார்க்கலாம். இங்க தான் விஷயமே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. ஓப்பன் கேட் இது இன்னைக்கு இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு வரம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு ஷாட்ல நீங்க யூடியூப்க்கு தேவையான ஹாரிசான்டல் வீடியோவும் எடுக்கலாம், இன்ஸ்டா ரீல்ஸ்க்கு தேவையான வெர்டிகல் வீடியோவும் எடுக்கலாம். அதுவும் குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையாம. இதுக்கு பேர் தான் உண்மையான ஃப்ரீடம். நீங்க ஒரு சீரியஸான சினிமா ப்ரொடக்ஷன் பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு 7K 60p ரா லைட் ரெக்கார்டிங் இருக்கு, 12 பிட் கலர் டெப்த். ஆனா ஃபைல் சைஸ் ரொம்ப பெருசா இருக்காது, மேனேஜ் பண்ண ஈஸியா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா உங்க கையில ஒரு சினிமா கேமராவோட பவர் இருக்கிற மாதிரி. இந்த கேமரால எடுக்கிற 4K வீடியோ ஏன் இவ்ளோ ஷார்ப்பா இருக்கு தெரியுமா? அதுக்கு காரணம் ஓவர் சாம்பிளிங். சிம்பிளா சொல்லணும்னா கேமரா 7K அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய பக்கெட்ல தகவலை சேகரிச்சு அது ரொம்ப புத்திசாலித்தனமா அழுத்தி ஒரு சூப்பரான டீடைல்டான 4K வீடியோவா கொடுக்குது. இதனால கிடைக்கிற அவுட்புட் அடேங்கப்பா அவ்ளோ ஷார்ப்பா அவ்ளோ கிளீனா இருக்கும். உங்களுக்கு அந்த பட்டர் ஸ்மூத் ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் பிடிக்குமா? அப்போ கேளுங்க. 4Kல 120 FPS, ஃபுல் HDல 180 FPS வரைக்கும் போகலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோ ஃபோக்கஸ் வேலை செய்யும், ஆடியோ ரெக்கார்ட் ஆகும், எந்த கிராப்பும் இருக்காது, ஒரு காம்ப்ரமைஸும் இல்ல. இதுதான் பவர். ப்ரொஃபஷனல் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேனனோட பெரிய சினிமா கேமராக்கள்ல இருக்கிற அதே ஒர்க் ஃப்ளோ இங்கேயும் இருக்கு. கேனன் லாக்ல ஷூட் பண்ணுங்க, ஸ்பாட்லே 3D லூட் அப்ளை பண்ணி ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல உங்க கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி கலர் கிரேட் பண்ணுங்க. முழு கண்ட்ரோலும் உங்க கையில. அது மட்டுமல்ல, வேவ் ஃபார்ம் டிஸ்ப்ளே, ஃபால்ஸ் கலர், ஜீப்ரா, ஃபோக்கஸ் கைட், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டூல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. உங்க எக்ஸ்போஜரையும் ஃபோக்கஸையும் அடிச்சுக்கவே முடியாது. இதெல்லாம் நேரா கேனனோட சினிமா EOS லைன்ல இருந்து வந்திருக்கு. சரி, வீடியோ பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ போட்டோகிராஃபிக்கு வருவோம். அந்த கண் சிமிட்டுற நேரத்துல நடக்கிற ஒரு மொமெண்ட், அதை எப்படி கேப்சர் பண்றது? இங்க தான் இந்த கேமராவோட ஸ்பீடும் துல்லியமும் உள்ள வருது. வினாடிக்கு 40 ஃப்ரேம்ஸ். நினைச்சு பாருங்க, ஒரு செகண்டுக்கு 40 போட்டோஸ், அதுவும் எலக்ட்ரானிக் ஷட்டர்ல. ஸோ சத்தமே வராது, வியூ ஃபைண்டரும் பிளாக் ஆகாது. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியோ ஸ்போர்ட்ஸோ எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஒரு பர்ஃபெக்ட் ஷாட்டை நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இந்த ஃபீச்சர் ஒரு டைம் மிஷின் மாதிரி. நீங்க ஷட்டர் பட்டனை முழுசா பிரஸ் பண்றதுக்கு அரை செகண்டுக்கு முன்னாடியே இது போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடும். யோசிச்சு பாருங்க, நீங்க கொஞ்சம் லேட்டா ரியாக்ட் பண்ணா கூட அந்த மொமெண்ட் கேமராவில் பதிவாயிருக்கும். இது ஒரு சூப்பரான சேஃப்டி நெட். ஸ்பீடு மட்டும் இருந்தா போதுமா? ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? இதுல இருக்கிற டீப் லேர்னிங் ஆட்டோ ஃபோக்கஸ் மனுஷங்களோட கண்ணு, முகம், உடம்பு, அப்புறம் விலங்குகள், வண்டிகள்னு எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சு அது மேலேயே லாக் பண்ணிக்கும். நீங்க உங்க காம்போசிஷன்லயும் கதை சொல்றதுலயும் கனவும் செலுத்துங்க, ஃபோக்கஸை கேமரா பார்த்துக்கும். இப்போ இந்த அதிவேக ஃபாஸ்ட் ஷூட்டிங், சூப்பரான ஆட்டோ ஃபோக்கஸ், இதோட ஒரு பவர்ஃபுல்லான இமேஜ் ஸ்டெபிலைசேஷனையும் சேர்த்து யோசிச்சு பாருங்க. நீங்க கையில வச்சு எடுத்தாலும் சரி, லைட் கம்மியா இருந்தாலும் சரி, உங்க போட்டோஸ் ஷார்ப்பா இருக்கும், வீடியோஸ் பட்டர் மாதிரி ஸ்மூத்தா இருக்கும்.
சூப்பரான டெக்னாலஜி மட்டும் ஒரு நல்ல கேமராவை உருவாக்கிடாது. அது எந்த மாதிரி கடினமான சூழ்நிலையிலையும் நம்ம கூட நிக்கணும். வாங்க இந்த கேமராவோட பில்ட் குவாலிட்டி, டிசைன், கனெக்டிவிட்டியை பத்தி இப்ப பார்க்கலாம். இது ஒரு ப்ரொஃபஷனல் டூல்ங்கிறத இதோட பில்ட் குவாலிட்டியே சொல்லும். உறுதியான மெக்னீஷியம் அலாய் பாடி, தூசி தண்ணி உள்ள போகாம தடுக்கிற வெதர் சீலிங், அப்புறம் 5 லட்சம் கிளிக்ஸ் வரைக்கும் தாங்குற ஷட்டர். நீங்க எந்த மாதிரி சூழல்ல ஷூட் பண்ணாலும் இது உங்களை கைவிடாது. இதுல இருக்கிற டூயல் கார்ட் ஸ்லாட் செட்டப் ரொம்ப ஸ்மார்ட். ஒரு ஸ்லாட்ல வேகமான CF எக்ஸ்பிரஸ் டைப் B கார்டு. உங்க 7K ரா வீடியோ, ஹை ஸ்பீட் பர்ஸ்ட் ஷாட்ஸ் எல்லாத்துக்கும் இதுதான் சரி. இன்னொரு ஸ்லாட்ல SD கார்டு. இதுல நீங்க பேக்கப் எடுக்கலாம், இல்ல போட்டோஸ், வீடியோஸ்னு தனித்தனியா பிரிச்சு சேவ் பண்ணலாம். சோ உங்களுக்கு ஸ்பீடும் கிடைக்குது, செக்யூரிட்டியும் கிடைக்குது. கனெக்டிவிட்டி விஷயத்துல இது ரொம்ப அப்டேட்டடா இருக்கு. வேகமான வைஃபை, ப்ளூடூத், இமேஜ் கேனன் வழியா நேரடியா கிளவுடுக்கு அப்லோட் பண்ற வசதி, FTP டிரான்ஸ்ஃபர், ஏன் USB-C கேபிள் மூலமா உங்க கேமராவே ஒரு 4K வெப்கேமா மாத்தி ஸ்ட்ரீம் கூட பண்ணலாம். ஷூட் பண்றதுல இருந்து டெலிவர் பண்ற வரைக்கும் உங்க ஒர்க் ஃப்ளோ ரொம்பவே வேகமா இருக்கும். சரி, இவ்ளோ ஃபீச்சர்ஸையும் பார்த்துட்டோம். அப்போ இந்த கேமரா யாருக்கு தான்? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சமரசமே செஞ்சிக்க விரும்பாத ஹைபிரிட் கிரியேட்டருக்கானது. எனக்கு உலகத்தரமான போட்டோஸும் வேணும், அதே சமயம் பவர்ஃபுல்லான வீடியோவும் வேணும். ரெண்டுலயும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற ஆட்களுக்கானது. ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபர்லேருந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர் வரைக்கும் இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். பாருங்க, இந்த கேமரா மூலமா கேனான் என்ன சொல்ல வராங்கன்னா, டெக்னாலஜி பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்க கிரியேட்டிவிட்டியில மட்டும் கவனம் செலுத்துங்கன்னு சொல்றாங்க. அதுதான் நம்மள இந்த கடைசி கேள்விக்கு கொண்டு வருது. உங்க கையில இருக்கிற கருவி இனிமே உங்களுக்கு ஒரு தடையே இல்லைன்னா நீங்க என்ன கதையை சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்க.